5 வளையாதது 50 வளையாது என்பதற்கிணங்க மாணவர்களை சிறு வயதிலிருந்தே ஈமானிய விழிப்புணர்வு, ஒழுக்க வளர்ச்சி, கல்வி மேன்மை, திறமை வளர்ப்பு, அழைப்பு பணியின் சிந்தனையை ஊட்டுதல் போன்ற சூழலையும் வாய்ப்பையும் ஏற்படுத்த SIO தொடர்ந்து பாடுபட்டு வருகின்றது. குர்ஆன் ஹதீஸ் உரைகள், வாராந்திர போதனைகள், ஜூனியர் விழாக்கள், சுற்றுலா, கோடைக்கால வகுப்புகள், மாநில முகாம்கள் என பல்வேறு நிகழ்வுகளின் மூலம் அவர்களின் ஆளுமைகள் வளர்க்கப்படுகின்றன. எழுத்து, பேச்சு, கிராத், பாண்டு, உள் மற்றும் திறந்த வெளி அரங்கு விளையாட்டுப் போட்டிகள் என அவர்களது திறமைகளை மேம்படுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. நன்னம்பிக்கையும் நல்லொழுக்கமும் ஒன்றோடொன்று இணைந்தது என்றார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒழுக்கமிகு கல்விச் சூழலை உருவாக்க SIO பாடுபட்டு வருகின்றது. கல்வி வளாகங்களில் நிலவுகின்ற ஒழுக்கக்கேடுகளை அகற்றி மாணவர்களை ஒழுக்கமிக்க சிற்பிகளாக உருவாக்குவதில் SIO பெரும் முயற்சி மேற்கொள்கின்றது. இதன் மூலம் கிரியேட்டிவ் கேம்பஸ், ஒழுக்கமிருந்த கல்வி வளாகத்தை உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனையில் பணி செய்கின்றது. இதற்காக கேம்பஸ் லெக்சர்ஸ், கல்வி வளாகங்களில் சிறப்புரைகள், சென்சஸ் கணக்கெடுப்பு, போட்டிகள் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. ஒழுக்க விழிப்புணர்வு வாரம், காதலர் தின எதிர்ப்பு தினம் போன்றவற்றின் மூலமாக கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்களிடையே ஒழுக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகின்றது. பள்ளி மாணவர்களுக்காக அறிவை ஊட்டவும் அவர்களின் திறமைகள் வளர்வதற்கும் SIO வெளியிட்டு கொண்டிருக்கும் இதழ்தான் இளம்பிறை. 2 மாதங்களுக்கு ஒரு முறை என வந்து கொண்டிருந்த இளம்பிறை இப்போது மாதந்தோறும் வெளிவந்து சிறுவர்களை உற்சாகமூட்டுகின்றது. அரசால் பதிவு செய்யப்பட்ட அனைத்து நூலகங்களிலும் இடம்பெற்றுள்ள முதல் இஸ்லாமிய சிறுவர் இதழ் என்ற பெருமை இளம்பிறைக்கு மட்டுமே உண்டு. இயற்கை சீற்றங்கள் ஏற்படுகின்ற நேரங்களில் அமைப்பை சார்ந்த ஊழியர்கள் உடனடி நிவாரணப் பணிகளில் ஈடுபடுகின்றனர். தமிழகத்தில் சுனாமி வந்தபோதும் மற்றும் இந்தியாவின் பல பகுதிகளில் நிலநடுக்கம், வெள்ளப்பெருக்கு, குண்டுவெடிப்பு போன்ற சமயங்களில் SIO ஊழியர்கள் சமூக சேவையில் களம் இறங்கினர். மாணவர்களையும் சமூக சேவை செய்யும் சிந்தனையை ஊட்டுவதற்காக சிறப்பு முகாம்கள், இரத்த தான முகாம் ஆகியன நடத்தப்படுகின்றன. மாணவர்களின் கல்வி பிரச்சனைகள் குறித்து SIO தீவிர கவனம் செலுத்தி வருகின்றது. கல்வி ரீதியாகவும் கல்வி வளாகங்களில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு எதிராகவும் SIO தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றது. பாலியல் கல்வியை அறிமுகப்படுத்திய போது SIO அகில இந்திய அளவில் அதற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியது மட்டுமல்லாமல் மத்திய அமைச்சர்கள், கல்வியாளர்கள் ஆகியோரை சந்தித்து இதன் தாக்கங்களை விளக்கி கூறப்பட்டது. தமிழகத்திலும் சென்னை, கோவை, திருச்சி, வாணியம்பாடி, வேலூர், மதுரை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், விருதுநகர், திருவள்ளூர், கரூர், கிருஷ்ணகிரி போன்ற பகுதிகளில் கையெழுத்து வேட்டை, ஆர்ப்பாட்டங்கள், கல்வியாளர்கள் சந்திப்பு, பத்திரிகையாளர் சந்திப்பு போன்றவற்றில் இதனை எதிர்த்து பாலியல் கல்விற்கு எதிராக குரல் கொடுக்கப்பட்டது. கல்லூரிகளை பல்கலைக்கழகங்கள் ஆக்கும் போதும் ராகிங் தொடர்பாகவும் SIO தனது நிலைப்பாட்டை உறுதியுடன் பதிவு செய்தது. SIO கடந்து வந்த பாதை பஞ்சனை அல்ல, அவர்களின் காலடியில் பூக்களும் அல்ல. பலரது பொருளாதாரம், பலரது வியர்வைகள், பலரது தியாகங்கள், ஏன் சிலரது உயிர்களும் கூட இந்த பாதையில் கொடுக்கப்பட்டன. மாணவ இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதற்காக இன்று வரையிலும் SIO தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைய சூழலில் மாணவர் இளைஞர் மத்தியில் இந்த பணி செய்வது எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது, அவசியமிக்கது என்பதை புரிந்துள்ளீர்கள். இப்பணிகளெல்லாம் தங்களின் மனமார்ந்த பிரார்த்தனையாலும்
ஒத்துழைப்பாலும் மட்டுமே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. உங்களின் பிரார்த்தனை மற்றும் ஒத்துழைப்பும் உணர்வூட்டுதலும் என்றென்றும் எங்களுக்கு இறைப்பாதையில் முன்னேற்றுவதற்கான ஊக்குவிப்பை அளித்துக் கொண்டே இருக்கும். இப்பணிகளுக்கு பொருளாதார தேவை என்பது மிக முக்கியம். இஸ்லாமிய பணிக்காக இருக்கின்றது. எனவே இப்பணிகள் சிறக்கவும் மென்மேலும் தொடர்ந்து நடைபெறவும் தங்களது ஜகாத் மற்றும் சதகா தொகையை எங்களுக்கு தந்து ஊக்குவியுங்கள். தங்கள் ஜகாத் மற்றும் சதகா தொகையை ஸ்டூடெண்ட்ஸ் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியா என்ற பெயரில் அனுப்பி வைக்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பு SIO தமிழக மண்டலம் 5/6 இருசப்பன் தெரு, பெரியமேடு, சென்னை 6,03,000. தொலைபேசி எண் 0442561238 மின்னஞ்சல் SIOTNZONE@yahoo.com. blogspot siotamilnadu.blogspot.com. நம் பணிகளை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. நம் அனைத்து முயற்சிகளுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை தந்தருள்வானாக. ஆமீன். எல்லா புகழும் இறைவனுக்கே. ஸ்டூடெண்ட் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் என்றும் மார்க்கத்தின் நல்வழியில் இறை தூதரின் பொன்மொழியில் இறை பாதையிலே SIO என்றும் மாணவர்கள் SIO கும்பந்தர் இறை மார்க்கத்தில் நுழைந்திடுவோம். கும்பந்தர் நபி வாழ்வினில் இணைந்திடுவோம். ஸ்டூடெண்ட் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் என்றும் மார்க்கத்தின் நல்வழியில் இறை தூதரின் பொன்மொழியில் எங்கும் உலகம் முழுதும் மீண்டும் தீமை காணுதே. நம் தூதர் சொல்லில் இல்லா வேறு வாழ்வும் தோன்றுதே. நாம் எழுந்திடுவோம், விழித்தெழுந்திடுவோம், நம் மார்க்கம் ஓங்கும் வரை. நாம் நடந்திடுவோம், வழி நடத்திடுவோம், நம் இன்னுயிர் நீங்கும் வரை. இருள் நீங்கும் வழிகாட்டும் ஒளி விளக்காய் நாம் திகழ்வோம். கும்பந்தர் இறை மார்க்கத்தில் நுழைந்திடுவோம். நபி வாழ்வினில் இணைந்திடுவோம். ஸ்டூடெண்ட் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் என்றும் மார்க்கத்தின் நல்வழியில் இறை தூதரின் பொன்மொழியில் அன்றும் இன்றும் என்றும் நீதம் காணும் பாதையில் நாம் இயங்கும் இயக்கம் என்றும் தூதர் சொல்லின் தேடலில் நாம் அறிந்திடுவோம். அறியாமை எனும் இருள் நீங்கிடச் செய்திடுவோம். நம் பாரதத்தின் பல மாநிலங்கள் நம் பணிகளை செய்கின்றோம். தருபியா தரும் இயக்கம் உள தூய்மையை நாம் பெறுவோம். கும்பந்தர் இறை மார்க்கத்தில் நுழைந்திடுவோம். நபி வாழ்வினில் இணைந்திடுவோம். ஸ்டூடெண்ட் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் என்றும் மார்க்கத்தின் நல்வழியில் இறை தூதரின் பொன்மொழியில்